சிவகாசி பாறைப்பட்டி கிராமத்தில் ஊரணி மற்றும் நீர்வரத்து பகுதிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள், கோவில்கள் தற்பொழுது அகற்றப்பட்டு வருவதால் பொதுமக்கள் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருகை தந்த வருவாய்த்துறையினர் தற்பொழுது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறார்கள். இதனால் அந்த பகுதி மக்கள் பெரும் துயருக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலீசார் மற்றும் ஜேசிபி உதவியுடன் கட்டிடங்களை அதிகாரிகள் இடித்து அகற்றி வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி மாவட்டம் பாறைப்பட்டி கிராமத்தில் ஊரணி மற்றும் நீர்வரத்து பகுதிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள், கோவில்களை தற்பொழுது அதிகாரிகள் அகற்றி வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருக்கக்கூடிய பாறைப்பட்டி கிராமத்தில் தற்பொழுது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அதன் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. தற்பொழுது அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், கூடுதல் விவரங்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள வெம்பக்கோட்டை ஒன்றியத்துக்குட்பட்டது மம்சாபுரம் ஊராட்சி. இந்த ஊராட்சிக்குட்பட்ட பாறைப்பட்டி கிராமத்துல 3 தலைமுறைகளுக்கு முன்பாக ஒரு சிலர் அந்த கிராமத்து ஊரணி மற்றும் நீர்நிலை வரத்து பகுதிகளில் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியும் ஒரு விநாயகர் கோவில், ஒரு காளியம்மன் கோவில், அந்த கோவிலுக்குரிய மண்டபம், அப்புறம் கழிப்பிடங்கள் 2 இடங்கள்ல ஆக்கிரமித்து கட்டி அதை நீண்ட நாளாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில அந்த கிராமத்தைச் சேர்ந்த மம்சாபுரம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர், அவர் பேர் முருகன், அவர் மதுரையில் உள்ள உயர்நீதிமன்ற கிளையில ஊரணி பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளையும் அந்த கோவில்களையும் அந்த கோவில் மண்டபத்தையும் அகற்ற வேண்டும் சொல்லி வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கு தொடுத்ததுக்கு கிராமமே அவருக்கு எதிர்ப்பாக இருந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற கிளை அந்த ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளையும் ஆன்மீக கோவில்களையும் அந்த கழிப்பிடங்களையும் மண்டபத்தையும் இடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துட்றாங்க. அதன் அடிப்படையில் இன்று வருவாய்த்துறையினர் காவல்துறையோடு உதவியோடு பாறைப்பட்டி கிராமத்திற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்தாங்க. அதிகாரியின் செயல்பாடு கிராம மக்கள், அதே மாதிரி கிராம மக்களுடன் அந்த கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளும் அவங்களும் தாங்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் வகுப்புகளை புறக்கணித்து கிராம மக்களுடன் இணைந்து வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதாவது ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது அப்படின்னு. அதுல ஒரு சில மாணவ மாணவிகளும் அது மாதிரி கிராமத்து பெண்களும் அவங்க கேவி அழுதபடி ஆக்கிரமிப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. இருந்த போதிலும் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன். ஒண்ணுமே ஒரு ஆதாரம் இல்ல. எங்களை கொலையை பிடிக்கிறாங்க, சேர்த்து கூட கொண்டு கூட போங்க. நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நாங்க கண்டிப்பா இருக்கணுமா? இவ்வளவு கஷ்டத்துல நாங்க எங்க போய் சாப்பிடுறது? ஒரு உலக கொதிக்க கூட இடம் இல்லை. நாங்க எங்க போவோம் சார்? இடிங்க, எங்களையும் சேர்த்து எடுத்துட்டு போங்க. நாங்க இருக்கணும் அவசியமே இல்லை. இதே இல்லை அப்படி என்ன எடுங்க, எங்களை சேர்த்து பண்ணிட்டு இடிங்க. மலைக்க வேண்டிய கைராசி போனாலும் எனக்குனாலும் எங்க சாகுது. அந்த சாப்பாடு சேர்த்து சுத்திட்டு போறோம். ஆமா, எங்கன்னா வீடியோ கூட எங்கன்னா போட்டு நாங்க பண்ண கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அதான் எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா? நாடு பேர ஒரு பிரச்சனை வரல. ஒரு ஆளுக்காக இவ்வளவு செய்யறீங்க. ஒரு மனசாட்சி யாருக்குமே கிடையாதா?
அப்படி நீர்நிலையை மாறிச்சு இது வந்துட்டு இப்ப சமீப எல்லாம் சதி போட்டு பண்றாங்க. அன்னைக்கு இன்னைக்கு சதியில கவர்மெண்டே பாரம்பரிய சதி பண்ணிட்டு இருக்கு.